ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்ததை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் ஃபார் நேஷ்னல் டெவலப்மெண்ட். இந்த மெயின் கோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை குவாலிட்டி, இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்குவிட்டபிள் எஜுகேஷன். இஸ் பாலிசி வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கூட அலைன் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த பாலிசியோட விஷன் என்னென்னா, this policy transforms India into educational knowledge and superpower. இதோட பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, this is holistic development, equity and flexibility. Holisticனா overall development of the student and this flexible education system and Indian culture. இந்த ஸ்கூல் எஜுகேஷன் என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுதுன்னா, இந்த கரண்ட்டாக நம்ம என்ன 10+2 சிஸ்டம் இருக்கிறோம்ல, அதை வந்து 5+3+3+4 சிஸ்டமாக நம்ம கொண்டு வர போகிறோம். இது வந்து என்னென்னா, லிட்ரேசி அண்டு நியூமரசியில் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுது அண்டு மல்டி டிசிப்ளினரி அண்டு ஃப்ளெக்சிபிள் கரிக்குலம். ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன ரிஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, திஸ் இஸ் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் வித் ஃப்ளெக்சிபிள் அண்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆப்ஷன்ஸ். செகண்ட் இயர்லேயே என்ட்ரி ஆகிக்கலாம், தேர்ட் இயர்லேயே என்ட்ரி ஆகிக்கலாம். வி கேன் எக்ஸிட் எனி விச் இயர் வி வாண்ட். அது வந்து நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபோக்கஸ் ஆன் ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன். டீச்சர் எம்பவர்மெண்ட் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னா, இம்ப்ரூவ் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ரெக்ரூட்மெண்ட், எம்பாசிஸ் ஆன் கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ரூரல் டீச்சர்ஸ். டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் என்னன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டீச்சிங் லேர்னிங், ப்ரொமோஷன் ஆஃப் டிஜிட்டல் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன், பிரிட்ஜிங் ஆஃப் லாங்குவேஜ் பேரியர்ஸ் வித் டெக்னாலஜி. தென் மல்டி லிங்குவேஷன் அண்ட் கல்ச்சரல் ப்ரெசர்வேஷன்ஸில் மதர் டங்கை வந்து தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் மதர் டங்கை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ப்ரமோஷன் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அண்ட் இந்தியன் லாங்குவேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் ஹெரிட்டேஜ். இது இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கவர்னன்ஸ் எப்படின்னா, இந்த பாலிசி வந்து சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து இது பண்ண போகிறாங்க. இன்க்ரீஸ்டு பப்ளிக் பிலந்த்ரோபிக் ஃபண்டிங், மானிட்டரிங் ஆஃப் எவாலுவேஷன் மெக்கானிசம்ஸ். இந்த எஜுகேஷனல் பாலிசி வந்து 2040 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து கொலாபரேஷன்ஸ் பண்ணி தான் பண்ண போகிறாங்க. இது வந்து குளோபலி ரெகக்னைஸ்டு எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்க போகுது.